மே 1 தலைப்பு எப்போதும் நம்முடன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. அவர்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென கிறிஸ்து விரும்பினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று அறிவித்தார். விலையேறப்பெற்ற மகிமையான நித்திய வாழ்வின் நம்பிக்கை அவர் பூமியில் இல்லை என்றாலும் அவருடனான அவர்களுடைய உறவானது ஒரு பிள்ளை தன் பெற்றோரிடம் கொண்டிருக்கும் உறவை போல் இருக்க வேண்டும். அந்நாளிலே நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். உலகத்தாருக்கும் கிறிஸ்துவை உடையவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சீஷர்களுடைய மனங்களில் பதிய வைக்க அவர் முற்பட்டார். அவர் மரிக்கவிருந்தார், ஆனால் அவர் மீண்டும் ஜீவிப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென வாஞ்சித்தார். அவருடைய பரமேறுதலுக்கு பிற்பாடு அவர்கள் மத்தியில் இருக்க மாட்டார் என்றாலும் விசுவாசத்தினால் அவர்கள் அவரை காணவும் அறியவும் முடியும். மேலும் அவர்களுடன் இருந்தபோது அவர்களிடம் வைத்திருந்த அதே அன்பான ஆர்வத்தை அவர் கொண்டிருப்பார். சீஷர்களிடம் அவர் பேசிய வார்த்தைகள் அவர்களுடைய வார்த்தைகள் மூலம் நமக்கு வருகின்றன. எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா துன்பங்களிலும், எல்லா போராட்டங்களிலும், சூழ்நிலைகள் இருளாகவும் எதிர்காலம் குழப்பமானதாகவும் இருக்கும்போதும் நாம் உதவியற்ற தனிமையை உணரும்போது அவர்களுக்கு இருந்த அதே தேற்றரவாளன் நமக்கும் இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரங்களில்தான் விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு பதிலாக தேற்றரவாளன் அனுப்பப்படுவார். கிறிஸ்துவை போன்ற மென்மையான மற்றும் உண்மையான தேற்றரவாளன் ஒருவரும் இல்லை. நமது குறைபாடுகள் குறித்த உணர்வினால் அவர் தொடப்படுகிறார். அவருடைய ஆவியானவர் நம் இருதயத்திடம் பேசுகிறார். சூழ்நிலைகள் நம்மை நமது நண்பர்களிடமிருந்து பிரிக்கலாம். பரந்து விரிந்த சமுத்திரமானது நமக்கும் அவர்களுக்கும் இடையே புரண்டு வரலாம். அவர்களுடைய உண்மையான நட்புறவு இன்றும் நம் மனதில் இருந்தாலும் நாம் அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களால் அதை நிரூபணம் செய்து வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் எந்த தூரமும் நம்மை நமது பரலோக தேற்றரவாளனிடமிருந்து பிரிக்க முடியாது. நாம் எங்கிருந்தாலும் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அவருக்கு பதிலாக செயல்பட எப்போதும் அங்கே இருக்கிறார். ஆறுதலான இனிமையான வார்த்தைகளை பேசவும், ஆதரிக்கவும், நிலைநிறுத்தவும், உயர்த்தவும், உற்சாகப்படுத்தவும் அவர் எப்போதும் நமது வலப்பக்கத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் செல்வாக்கு என்பது நமது ஆத்மாவில் காணப்படும் கிறிஸ்துவின் ஜீவியமாகும். கிறிஸ்துவை பெறுகிற எல்லாருக்குள்ளும் எல்லோர் மூலமும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். இந்த ஆவியானவர் உள்ளே வாசம் செய்வதை அறிந்தவர்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நற்குணம், விசுவாசம் போன்ற அவருடைய கனியை வெளிப்படுத்துவார்கள். ஆமேன்.